ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம ஒரு யோகின் சுயசரிதை புக்கில் இருக்கிற விஷயம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, முகுந்தன், அதாவது ஒரு யோகின் சுயசரிதை புக்கை எழுதும் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். அவருடைய உண்மையான பேர் முகுந்தன். இவர் சின்ன வயசா இருக்கும்போது இவருக்கு என்ன பண்ணுது, இவருடைய குரு ஸ்ரீ யுக்தேஸ்வரரை நம்ம இமயமலையில போய் தேடி பார்ப்போமே, அங்க இருந்தா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இமயமலைக்கு போறதுக்கு பிளான் போறாரு. கூட 2 பேரை சேர்த்துக்கிறாரு, தனியா போகல. ஒருத்தர் பேர் அமர், இன்னொருத்தர் பேர் ஜிதந்தா. இல்ல, அமர்ன்றவர் கூட படிக்கிறவர், ஜிதந்தா கூட படிக்கிறவர் தான். ஆனா இவருக்கு ஒன்று விட்ட சகோதரன். ஸோ ரிலேஷன்ஷிப் தான். சரின்னு சொல்லி 3 பேருமே வீட்டுல சொல்லாம ஓடிடுறாங்க. வீட்டுல சொல்லாம போயிட்டு இவங்க பிளான் என்ன, இவங்க ஊரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பரத்னா போகணும், பரத்னால இருந்து பரோலி போகணும், பரோலியில இருந்து ரிஷிகேஷ் போயிட்டு அங்க இருந்து நம்ம நடந்த இமயமலைக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி காசுல ரெடி பண்ணிக்கிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பும் போது அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிறாங்க. ஏன்னா இன்கேஸ் தேடி வந்தாங்கன்னா இந்த மாதிரி 3 பசங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ல பண்ணணும் யாரா இருந்தாலும் பார்த்து சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரெஸ்ஸை அப்போ வந்து ஐரோப்பியர்கள் தான் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள மாதிரி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இவங்க அவங்க பேரை மாத்திக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படி போகும்போது முகுந்தன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பரவச நிலை, அதாவது ஒரு ஆனந்தமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ரொம்ப நம்ம சந்தோஷமாவே இருப்போம். நமக்கு முன்னாடி ஒரு புலியே வந்தாலும் அது பூனையா மாறி நம்ம கிட்ட அன்பா நடந்துக்கும், எந்த ஒரு தாக்குதல் நம்ம மேல நடத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அமர் என்ன பண்றாரு, திகச்சு கேட்கிறாரு, ஓ இப்பெல்லாம் நடக்குமா அப்படின்னு. ஆனா ஜிதந்தா என்ன பண்றாரு, நம்மள மாதிரிதான் ட்ரெயினை வேடிக்கை பார்த்துட்டு ரோட்ல வேடிக்கை பார்த்துட்டு வராரு. வந்து இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன சொல்றாரு, ஜிதந்தா என்ன சொல்றாரு, இல்லடா நம்ம வந்து பரத்மா போனதும் தனித்தனியா டிக்கெட் எடுத்துட்டு தனித்தனியா ட்ரெயின்ல போயிடலாம், யாருக்கு அந்த சந்தேகம் வராது அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பரத்னா போய் இறங்குறாங்க. டிக்கெட் காசு கொடுக்குறாங்க, போயிட்டு எத்தனை வர சொல்லி ஜிதந்தா எத்தனை வர சொல்லி கொடுக்குறாங்க, டிக்கெட் எத்தனை வர சொல்லி. அவர் போறாரு. 1/2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, ஆளை காணோம். தெரிஞ்சு போச்சு பையன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த ஸ்டேஷனுக்கு இவங்கள போய் டிக்கெட் எடுத்துட்டு கிளம்புறாங்க. போயிட்டு பரோலியில போய் இறங்குறாங்க. பரோலியில போய் இறங்கினோடனே ஒரு போலீஸ்கார் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாரு. தெரிஞ்சு போச்சு, வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. அவங்க அண்ணன் தண்ணி அனுப்பிட்டு இருக்காரு. அனுப்பி இது மாரி 2 பசங்க வருவாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து பிடிச்சி கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க முதல்ல அவங்ககிட்ட இருந்து காசு மூலம் வாங்கிறாரு. ஏன்னா இவங்க காசை வச்சு நான் தெரியல அளவுக்கு போறாங்க. காசு வேணும், இவங்க காசு வாங்கிட்டு உள்ள போறாரு. இவங்க வந்து வெளியே பேசிக்கிறாங்க, முகுந்தனும் ஃப்ரெண்டும். இந்த மாதிரி நம்ம நடந்தே கூட போயிடலாம்டா, காசு இருக்கணும் அவசியம் கிடையாது, முதல்ல நம்ம இங்க முதல்ல வெளியே கிளம்புவோம்னு பேசிருக்கும் போது அவர் வராரு. இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி வந்துதான் இந்த மாதிரி ஆன்மீக பயணம் செய்யணும் அவசியம் கிடையாதுடா, நமக்கு எதோ வந்தாலும் நம்ம கிட்ட அது கண்டிப்பா வரும், நம்ம அது மூச்சு மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, இந்த மாதிரி சாதுக்கள் கிட்ட இருந்து திருடின்னு வந்து ஒருத்தன் சாப்பிட்றான், பார்க்க சாதுக்கள் மாதிரியே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில் அவங்கள கொல்லவும் செய்யறான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அதை நான் எடுத்துட்டு போய் பார்க்கும்போது அவங்க சொன்ன அங்காள் அடையாள மாதிரி ஒருத்தன் கூட்டத்தில் போயிட்டு இருந்தான். அவங்க நாங்கள் துரத்தி பிடிக்க போகும்போது வேகமாக நடந்து போக ஆரம்பிச்சோம். நாங்கள் என்ன பண்ணோம், பக்கத்து ஒரு கோடாலி எடுத்து தூக்கி போட்டேன். அவன் கையில பாதி இடத்துல வெட்டி பாதி ஒட்டிட்டு பாதி தொங்குது. ஆனா அதையும் பொறுப்பாதான் நடந்து போனான்டா அவன். சரின்னு சொல்லிட்டு அடிச்சு பூச்சி முன்னாடி போய் நின்று போய் பார்த்தா நான் அந்த கொள்ளைக்காரன் கிடையாது, ஒரு சாதாரண முனிவர் அப்படின்னு. இவர் ஊந்து காலில் ஊந்து மன்னிப்பு கேட்கிறாராம். அவர் என்ன மன்னிப்பு கேட்டு சொல்ற, இந்த மாதிரி நான் ஒரு கொள்ளையை தேடி வந்தேன், அவங்க அங்க அடையாள மாதிரி நீங்களும் இருந்தீங்க, அதான் பண்ணிட்டேன் மனுஷன் போது அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா, நீ பண்ணது தப்பு இல்ல, நானா இருந்தாலும் அதான் செஞ்சிருப்பேன், சரி நீ இப்ப வேலையா பாருன்றான். அதாவது கையில அடிபட்டு கை தொங்குது, ரத்தம் ஊத்துது, அதெல்லாம் எதுவுமே வருது. அவர் எதுவுமே அவர் யோசிக்கலையா. சரி நீ பொண்ணு சாதாரணமா பேசிட்டு இருக்கிறாராம். இல்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, இறைவன் அருளால் எல்லாம் எனக்கு சரியாயிடும் சொல்லிட்டு இப்படி பண்ணும்போது எல்லாம் சரியாயிடுச்சான். அந்த வெட்டு அந்த தழும்பல்ல ரத்தம் ஒழுகல, அவருக்கு வலி தெரியல, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை அவர் நினைச்சிரு, நான் உனக்கு ஒரு குரலி வித்து காட்டுற நினைச்சிட்டு ஒரே மாதிரி உம்முன்னு இருக்கிற, நீ என்ன பண்ற, 2 நாளுக்கு அப்புறம் எனக்கு அந்த மரத்தடியில வந்து என்ன பாரு, நாங்க இருப்பன்றாரு. இவர் 2 நாளுக்கு அப்புறம் போய் அந்த மரத்தடியில போய் பார்த்தா அந்த சாது அங்கதான் உட்காந்துருக்காரு, சாப்பிட்றாரு, நல்லா கை கால் அசைக்கிறாரு. இப்போ ஓகேவாப்பா அவனுக்கு குற்றணவா போயிச்சோடனே, ஆமா சாமி எல்லாம் போயிச்சோடனே இவர் வந்துட்டு அவரும் போயிடாரு. ஸோ இந்த மாதிரி நம்மளா தேடி போகணும் கூட அவசியம் இல்லை, நம்ம நினைச்சாலும் அவங்க நம்ம கிட்ட வருவாங்க. அதனால ஒழுங்கா வீட்டுக்கு போயிட்டு படிக்கிற வேலையா பாருங்க, ஒழுங்கா நடந்துக்கிற வேலையா பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. அவங்க அண்ணன் வர்றாரு. அவங்க அண்ணன் வந்து கூட்டு போறாரு. யாருன்னா முகுந்தனுடைய அண்ணன் வந்து கூட்டு போறாரு. கூட்டு போகும்போது முகுந்தனுக்கு செம்ம கடுப்பு. ஆமா நீ எப்படி என்ன நீ கண்டுபிடிச்சா அப்படின்றத கேள்வி முதல்ல கேட்கறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, சிம்பிள் தான்டா, ஒன்னா ஆளை காணும், சரி உன் ஃப்ரெண்டை போய் பார்க்கலாம் போகும்போது அவங்க அப்பா வந்து வெளியே நின்று அவங்கள வந்து ஒரு ரிச்சாக்காக தான் கூட்டு போவார் போல ஸ்கூலுக்கு. அவர் பிடிச்சி கத்திருந்தாரு. அப்பயே தெரிஞ்சு போச்சு நீ அவனை கூட்டு தான் எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அவனோட புக்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த அந்த ட்ரெயினுக்கு அட்டவணை எல்லாம் போட்டிருப்பாங்க, இந்த ட்ரெயின் இந்த ஊருக்கு போனேன், அதெல்லாம் நீங்க ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருந்தீங்க இங்க எல்லாம் போகணும்னு. அப்பயே தெரிஞ்சு போச்சு நீ இமயமலைக்கு தான் போக போற, இந்த ஸ்டேஷன் வழியா தான் போக போற அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் நான் தந்தி அனுப்பிட்டேன் அப்படின்றாரு. அது இல்லாம ஜிதந்தாவும் என்கிட்ட வந்து சொல்லிட்டான் நீங்க இப்படி இங்கெல்லாம் போறீங்கன்னு.
அவன் எப்படி அங்க வந்தான் அப்படின்னு சொல்லி கோவமா கேட்கறாரு. கேட்கும் போதுதான் சரி அவன் என்ன சொன்ன கேட்கும்போது முகுந்தனுடைய அண்ணன் என்ன பண்ணிடுறாரு, ஜிதேந்திராவை பார்த்ததும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாரு. ஏன்னா இவன் உண்மையை சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு, போலீஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான், சரி உட்கார வச்சு விசாரிச்சு எனக்கு சொல்லுங்க போது போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்றானா, இல்ல நானும் அவன் தான் எல்லாம் கிளம்பணும். கிளம்பும் போது திடீர்னு என்ன சொல்றான் முகுந்தன், நாங்க தவம் பண்ணும் போது புலி முன்னாடி வந்து நிக்குமா, அப்படி நிக்கும் போது எங்களோட தவ வலிமையால அது பூனையா மாறுற அளவுக்கு அது சாதுவா மாறிடும் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். எனக்கு பயமாயி போச்சு, ஒருவேளை நான் தவம் பண்ணும்போது பூனையா மாறலன்னா அப்ப அது வயதுக்கு தான் நான் கிடக்கணும், எனக்கு அதான் பயமாயி போச்சு, நிறைய ஓடையான்ட்டானே. இவர் ஊந்து ஊந்து சிரிக்கிற முகுந்தன், அதாவது காசை தூக்கின்னு ஓடினாதான் இவன் நினைச்சான். ஆனா இவன் காசுக்காக ஓடல போல, பயந்தா ஓடிக்கிறான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு முகுந்தனை கூட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அண்ணன் நிக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி அவங்க அப்பா என்ன சொல்றாரு, இல்லடா இதுக்கப்புறம் நீ வந்து படிப்ப முடி, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுன்றதை நீ சொல்லு, நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லும்போது, சமஸ்கிருதத்துக்காக உனக்கு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறேன், அவர் உனக்கு சமஸ்கிருதம் நல்லபடியா சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்த அந்த ஆள் யாரு, அவருக்கு பின்பலம் என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.